ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மது போதையினால தனிப்பட்ட நபர்னால ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை, இந்த மதுனால ஒட்டுமொத்த நாட்டு பொருளாதாரத்திற்கு என்ன பாதிப்பு ஏற்படுது, இதனால அரசாங்கத்துக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மிக முக்கியமா பார்க்கறது என்ன அப்படின்னா 1929 இருந்து 33 வரை உலக பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டுச்சு. அந்த உலக பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்ட காலத்துல இருந்து அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்க அரசாங்கம் அதிகமா பொது முதலீடுல முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பொது முதலீடு அன்னையில இருந்து அதிகரிக்க ஆரம்பிச்சது, முதலீடுகள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஆனா குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல என்னதான் முதலீடு அதிகரிச்சாலும் அங்க உற்பத்தி அதிகரிக்கிற மாதிரி தெரியல. மூலதனத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஆனா ஒரு காலகட்டங்கள்ல உற்பத்தி அதிகரிக்கவே இல்லை. அந்த காலகட்டங்கள்ல அது முக்கியமா 1980களில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமெரிக்கால மிகப்பெரிய ஒரு கருத்தாக்கம் உருவாகுது. அந்த கருத்தாக்கம் என்ன அப்படின்னா பிக் திங்க் பிக் க்ரோ அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம். இந்த பிக் திங்க் பிக் க்ரோனா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நல்ல உயர்ந்த அளவு நம்ம சிந்தனை செய்யறது. சிந்தனை மீன்ஸ் என்ன அப்படின்னா, உயர் ரக தொழில்நுட்பத்தை நம்ம அறிமுகப்படுத்துறது. உயர் ரக தொழில்நுட்பம் எதன் மூலமா அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா, அங்க மனித வளத்தை அதிகரிக்கிறது மூலமாக மனித அறிவை மனிதனால உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை அதிகப்படுத்துறதுனால அங்க மிக அதிக அளவு வளர்ச்சி அடைய முடியும். அதுக்கு பேரு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிக் திங்க் பிக் க்ரோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனித வளர்ச்சின ஒரு காலகட்டங்கள்ல மூலதனம் அதிகரிச்சாலும், என்னதான் மூலதனம் அதிகரிச்சுக்கிட்டே போனாலும் ஒரு காலகட்டங்கள்ல அந்த மூலதனத்தினால பொருளாதார வளர்ச்சி இல்லை. ஆனா மனித வளங்கள்னால மட்டும், மனித மூலதனத்தினால மட்டும் ஒரு முக்கியமான வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அந்த மனித வளர்ச்சியை, அந்த மனித மூலதனத்தை சிதைக்கிறதுல இந்த மது போதையானது மிக முக்கியமான இடத்துல இருக்குதுங்கிறது உண்மை. உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா வட அமெரிக்கால இருக்கக்கூடிய 2 நாடுகளை நம்ம இதை உதாரணமா சொல்லலாம். ஒண்ணு வந்து அமெரிக்கா, இன்னொன்று வந்து மெக்சிகோ. இதுல பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காங்கிறது ஒரு வளர்ந்த நாடா இருக்கு, மெக்சிகோங்கிறது ஒரு வளம் குன்றிய நாடா இருக்கு. ஸோ இந்த மெக்சிகோ வளம் குன்றிய நாடா இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம், உலகத்திலே போதைப் பொருள் பழக்கத்துல அடிமையானவர்கள் அதிகமா இருக்கிறாங்க எங்க அப்படின்னா மெக்சிகோல தான் அதிகமா இருக்காங்க. ஸோ அப்ப அங்க போதைப் பொருள் பழக்கத்தினால அங்க அதிகமா மெக்சிகோல அதிக நபர்கள் இருக்கிறதுனால அங்க பாத்தீங்க அப்படின்னா மனித வளம் பாதிக்கப்பட்டு அந்த மனித வளத்தினால உற்பத்தி அதிகரிக்காம அந்த ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரமும் அதிகரிக்காம அந்த நாடு இன்னமும் வளம் குன்றிய நாடாவே இருக்குது. ஆனா அமெரிக்கால அப்படி கிடையாது. அமெரிக்கால நல்ல கல்வி அறிவு, நல்ல மனித வளம் அதிகமா இருக்கிறதுனால அங்க தொழில்நுட்பம் அதிகமாகி அங்க பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதற்கு அடுத்து மிக முக்கியமா நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, பாலைவனமா இருந்த ஒரு நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிச்சு. எதனால அப்படின்னா மனித மூலதனத்தினால மட்டுமே, மனித வளத்தினால மட்டுமே. அது எந்த நாடு அப்படின்னா இஸ்ரேல். இந்த இஸ்ரேலுங்கிற நாடு ஒரு சின்ன நாடா இருக்கு. அந்த நாடு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில மிக அதிக அளவு அவங்க ஏற்றுமதி செய்யறாங்க. அது போக உணவு உற்பத்தியும் அவங்க வந்து அதிகமா ஏற்றுமதி செய்யறாங்க. ஸோ இதற்கு மிக முக்கியமா இருப்பது என்ன அப்படின்னா இந்த மனித மூலதனம் அப்படிங்கிறத மறக்க முடியாது. இந்த மனித மூலதனத்தை சிதைக்கிறதுல இந்த மதுவானது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த மது எப்படி மனித மூலதனத்தை வந்து சிதைக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மதுனால உடல்நலம் பாதிக்கப்பட்டு மனநலம் பாதிக்கப்படுற அளவுக்கு மனிதர்கள் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மதுனால அவங்களுக்கு சரியா கல்வி அறிவு கூட சரியா போய் சேர்றது கிடையாது. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்க சரியா சிந்திக்க முடியல. சரியா சிந்திச்சாதான் தொழில்நுட்ப அறிவுங்கிறது உருவாகும். அந்த தொழில்நுட்ப அறிவு இல்லாத போது உடனே பாத்தீங்க அப்படின்னா அங்க மனித மூலதனம் சிதைஞ்சு அந்த ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கே அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை. அருந்துபவர்கள்னால தொழில் நிறுவனங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 விதங்கள்ல பாதிப்பு ஏற்படுது. ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த மது பழக்கத்தினால அதிகமான கொலை கொள்ளை சாதி மத மோதல்கள் அதிகமா வர்றதுனால அங்க தொழில் நிறுவனங்கள் தொழில் தொடங்க தயங்குறாங்க. ஸோ அது போக அங்க மனித வளம் மிக குறைவா இருக்கிறதுனால அங்க அவர்களுக்கு ஏற்ற வேலையாட்கள் கிடைக்காம இருக்காங்க. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா தொழில் நிறுவனங்கள் அங்க தொழில் தொடங்குவதற்கு தயக்கம் அடைகிறாங்க. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த மது வாங்குபவர்கள் மதுவுக்கே அதிகமா செலவு பண்றதுனால தொழில் நிறுவன பொருட்களை வாங்குவதற்கு அவர்களிடம் போதுமான அங்க செலவு செய்வது கிடையாது. அதனால பாத்தீங்க அப்படின்னா அங்க தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பொருட்களுடைய தேவை குறைஞ்சு இதனால தொழில் நிறுவனத்தினுடைய அந்த வளர்ச்சிங்கிறது பாதிக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லலாம். அருந்துவவர்களால பாத்தீங்க அப்படின்னா மிக அதிகமான விபத்துகள் ஏற்படுது. இதனால பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு கொடிய நோய்கள், புற்றுநோய், கல்லீரல் போன்ற நோய்கள் அதிகமா வர்றதுனால இதனால அரசாங்கங்கள் அதிகமா
மருத்துவத்துக்காக அதிக மக்களுக்கு தேவையான மருத்துவ செலவு அதிகமா பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. இதனால அரசாங்கம் ஒரு பெருந்தொகையை மருத்துவத்துக்கு செலவிடக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. முக்கியமா பாக்குறது என்ன அப்படின்னா உலக சுகாதார அறிக்கை 2019. உலக சுகாதார அறிக்கை 2019 படி பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல மிக அதிக மரணங்கள் எதனால ஏற்படுது அப்படின்னா இந்த போதை பழக்கங்கள்னால ஏற்படுது. இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையானவங்க யாரு அப்படின்னா நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போதை பழக்கங்கள் அதிகமா வளர்ந்த நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் மிக அதிக அளவு போதைப் பொருள் பழக்கங்கள் அங்க உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க சொல்ல வர்றாங்க. நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் மிக அதிகமா மதுவுக்கு அதிகமா செலவு பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் செலவு செய்வது கிடையாது. இதனால அவங்க மறுபடியும் வறுமை கோட்டுக்கு கீழே வரக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. இறுதியா பாத்தீங்க அப்படின்னா பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித் அவர்கள் 1759 ஒழுக்க நெறி கோட்பாடு அப்படின்ற அந்த புத்தகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த ஒரு நாட்டுல மக்கள் ஒழுக்க நெறியோட வாழ்றாங்களோ அந்த நாடு உற்பத்தியிலையும் செல்வத்திலையும் பொருளாதாரத்திலையும் வளர்ச்சி அடையும் அப்படின்றத சொல்றாரு. அப்ப நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் மது அருந்தாம மது போதைக்கு அடிமையாகாம ஒழுக்க நெறியோட வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமா மனித வளம் அதிகரித்து பொருளாதாரம் அதிகரிக்கும் அப்படின்றதே உண்மை.